நான் வெயிட் கெயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், என்னோட டயட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற கேள்வி வந்து இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோல கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு என்ன நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட கோல் வந்து வெயிட் கெயின் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா அந்த கெயின் பண்ற வெயிட்டுமே வந்து மசிலா வந்து இருக்கணும், ஃபேட்டா வந்து இருக்கக்கூடாது. இப்படி நான் பண்ணி தான் 25 kgs வந்து கெயின் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒன்று சாப்பிட்டு நம்ம வந்து கெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நான் பண்ணிடுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட பாடி ஷேப் வந்து நான் நினைச்ச மாதிரி வந்து இல்ல, எனக்கு உடம்பே வந்து சின்னதா வந்திருக்கு, ஆனா வயிறு மட்டும் வந்து பெருசா வந்திருக்கு, ஃபிட்டாலாம் வந்து நான் பார்க்க இல்லவே இல்லை, ஒரு மாதிரி குழகுழன்னு வந்து நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைப்பாங்க. அதாவது நீங்க வெயிட் கெயின் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணுவீங்க. அந்த ஒர்க் அவுட் ப்ராப்பரா பண்றதுக்கும் பிளஸ் மசில் வந்து க்ரோ ஆகிறதுக்கும் வந்து கார்போஹைட்ரேட் சஃபிஷியண்டா வந்து நீங்க வந்து கொடுக்கணும். கார்போஹைட்ரேட் நீங்க லைட்டா வந்து எடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா உங்களோட கேலரியை வந்து உங்களால ரீச் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒர்க் அவுட்லயும் இன்டென்சிவா வந்து உங்களால பண்ண முடியாது. அப்போ கார்போஹைட்ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கணும். ஆஸ் யூஷுவல் நீங்க சாப்பிடுற எல்லா மீல்லையுமே